பாவலர்கள் பாலூட்ட பாண்டி பழம்பதியில் காவலர்கள் தாளாட்ட கற்ற மனங்களனும் தொட்டிலே அன்று துயின்று மிக வளர்ந்து பட்டு போல் நாவசைத்து பால் மழலை சொல்லி வந்த கட்டி தமிழே கவிதை பெருஞ்சுவையை எட்டு திக்கும் எழில் வளர்த்த பூமகன் தொட்டிலே கிடந்த என்னை தொல்காப்பியன் படுத்த கட்டிலே கிடகின்ற கனிமகனை கனி மணக்க பேசும் கற்றோர் அவையினிலே நடை பயில வந்திருக்கும் நானும் தன் இளைய மகன் உந்தன் பாதம் தொட்டு தொடங்குகிறேன் தூயவளை தமிழ் தாயே வாழிய நீ பல்லாண்டு. அற்புதமான இந்த நெய்வேலி பகுதியிலே தென்றல் இலக்கிய பேரவை என்கின்ற ஒரு மாபெரும் இலக்கிய அமைப்பை உருவாக்கி 26 ஆண்டுகளாக மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்து கொண்டிருக்கின்ற இந்த தென்றல் இலக்கிய பேரவையினுடைய ஆற்றல் மிகு தலைவர், பெருமைக்கும் போற்றுதலுக்கும் மதிப்பிற்கும் உரிய கவிஞர் கி. ராமசாமி அவர்களே, இந்த தென்றல் இலக்கிய பேரவையின் செயலாளராக இருந்து தோளோடு தோள் நின்று பல்வேறு இலக்கிய பணிகளை ஆற்றி வருகிற கவிஞர் மாரியப்பன் அவர்களே, இந்த இலக்கிய பேரவையினுடைய பொருளாளராக இருந்து அணி சேர்க்கின்ற அருமை சகோதரர் நடராசன் அவர்களே, இந்த இலக்கிய அமைப்போடு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, கவிஞர்களே, பெரியோர்களே, சக்தியின் வடிவங்களாக என் கண்களுக்கு தென்படுகிற தாய்மார்களே, இங்கே கொஞ்சம் உங்கள் பாதங்களை பாருங்கள். என் வணக்கம் வந்து சேர்ந்திருக்கும். ஒரு நல்ல பட்டி மண்டபம், அதற்கு முன்னர் ஒரு கவியரங்கம், ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலேயே இவ்வளவு அற்புதமான கவிஞர்கள் எல்லாம் நெய்வேலி மண்ணிலே இருப்பது எனக்கெல்லாம் ரொம்ப பெருமை. நான் பெருமைக்காக சொல்லவில்லைனாலும் ஒரு கவிதை பைத்தியம்னு வச்சிருக்கேன் என் பேரணியை. ஒரு தொடர் வண்டியில யாராவது ஒரு கவிதை புத்தகம் கையில் வைத்திருந்தால் கூட அவரோடு ஒரு நட்பு கொண்டு அந்த புத்தகத்தை வாங்கி படித்து விட வேண்டும் என்ற ஆசை எனக்கு உண்டு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயாவோடு, கவிஞர் மு. மேத்தா ஐயாவோடு, கவிஞர் இன்குலாப் ஐயாவோடு நெருங்கி பழகி அவர்களுடைய கவிதைகளை பற்றி அவர்களிடத்திலே பேசுகிற பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருந்தார். இன்குலாப் ஐயாலாம் அவருடைய கவிதைகளை அட்டை முதல் அட்டை வரை ஒப்பித்தேன். இன்குலாப் ஐயா இப்படியும் ஆட்கள் இந்த நாட்டில் இருக்காங்கன்னு அவருக்கு கையெல்லாம் விடவிடன்னு ஆயிடுச்சு. ஐயா உங்க கையொப்பம் போட்டு கொஞ்சம் கொடுங்க ஐயான்னு இன்குலாப் அது கிறுக்கி கொடுத்தார். இன்றைக்கும் நான் எடுத்துட்டு போய் ராமசாமி சார்ட்ட இதுதான் இன்குலாப் ஐயாவோட ஆட்டோகிராஃப்னு நம்ப மாட்டார். விஜயகுமார் கலர் கலரா கீழ் விடுவாருங்க. அட்டை முதல் அட்டை வரை ஒப்பிப்பேன். மேத்தா ஐயாவுடைய கவிதையா ஒப்பிப்பேன், அப்படியே அப்துல் ரஹ்மான் ஐயா கவிதையா அப்படியே ஒப்பிப்பேன், சிலப்பதிகாரமா அப்படியே ஒப்பிப்பேன். ஏனென்றால் எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் அப்படி இருந்தார். இன்குலாப் ஐயாட்ட போய் சொன்னேன், ஐயா உங்க கவிதையில அப்படியே நான் ஒப்பிப்பேங்க ஐயா, அவங்களுக்கு நேரம் இருக்கா, நான் ஒப்பிக்கலாமா? சொல்லுங்க தம்பி. மக்களை அரவணைப்பது, எதிரிகளை நிர்மூலமாக்குவது என்கிற லட்சிய ஆகுதியில் ஒரு தாயின் பரிவுடனும் ஒரு போர் வீரனின் கோபாவேசத்தோடும் பாட்டாளி வர்க்க ஜனநாயக திமிருடன் எழுந்துள்ள நெஞ்சில் பூவாய் தீயாய் மலர்ந்தும் தகித்தும் கொண்டிருக்கிற உணர்ச்சிகளின் தொகுப்பை இன்குலாப் கவிதைகளில் காணலாம் என்று இளவேனில் எழுதிய முன்னுரையில் இருந்து நான் கவிதையை சொன்னேன். தூக்கத்தை விட தொழுகை மேலானது, அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் பெரியவன். கண்மணி ராஜன் இந்த 18 வயது பருவ ரோஜாவின் இதய மேடைகள் எத்தனை எத்தனை வாச நினைவுகள், வாழ்க்கை நடனத்திற்கு ஒத்திகை பார்க்கும் இருந்தும் வறுமை விரித்த இரும்பு திரைகள் சாலை ரோஜாக்களை சதிராட விடுமா? பீட்டர் சாலை, பெரிய சாலை, குடிசைக்குள் குடும்பம் நடத்துகிற கோலங்கள் உண்டு. இன்குலாப் ஐயாட்ட கவிதைகள்லாம் சொல்லிட்டுனா ஒரு கையில நடுங்காங்க. ஒரு கவிதை சொல்லுவாங்க, 2 கவிதை சொல்லுவாங்க, முன்னுரையிலிருந்து முடிவுரை வரைக்கும். அப்படி ஒரு கவிதை பைத்தியம் என்று என்னை சொல்லலாம்.
கவியரங்கிறதால் ஓடி வருவேன். இன்றைக்கு எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஒரு கல்லிலே 2 மாங்காய். என்னுடைய பட்டிமன்றம் ஒரு மாங்காய். இத்தனை கவிஞர்கள் எவ்வளவு பிரமாதமா இந்த கவிதையை வாசித்தாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மதுரையில இருந்து சென்னைக்கு போய் கவியரங்கம் கேட்கிறவன் நாளாம். இந்த மன்றத்தில் அடக்கத்தோடு பதிவு செய்து கொள்கிறேன். கம்பன் கழகம் நடத்திய கவிதை போட்டியில் திரைப்பட பாடலாசிரியர் நா. முத்துக்குமார் 2ஆம் பரிசு, அடியேன் முதல் பரிசை பெற்றார். நா. முத்துக்குமாரை விட நான் நல்லா எழுதுவேனா? சத்தியமா கிடையாது. நா. முத்துக்குமார் சூப்பரா எழுதுவார். மேடைக்கு பேச்சாளனாக நான் இருப்பதனால் அரங்கத்திலே கவிதை வாசித்துக் கொடுக்கின்ற கவிதையாக இருந்தால் அடியனுக்கு பரிசு கிடைக்கும். எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். யாருடைய கவிதை நல்லா இருக்குன்னு பார்த்தாங்கன்னா முத்துக்குமார் கால் தூசிக்கு அடியன் வரமாட்டேன். அந்த முத்துக்குமாரோடலாம் கவிதை பாடணும். 75வது ஆண்டு விழா ஆனந்த விகடன், ஆதி ஐயா, கவிக்கு ஐயா, வைரமுத்து ஐயா 3 பேரும் கவிதை. முதல் வரிசையில உட்கார்ந்து என்ன கவியா இருக்கும். தமிழ் அப்படியே விளையாடும். ஆதி ஐயாட்டெல்லாம் ஆதிதான் முதல்ல போனார். அவர் சொன்ன கவிதை இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. 1986 ஒரு குடும்பம் கடன் வாங்கினால் இருக்க முடியுமா உச்சத்தில்? முடியும், அந்த கடன் விகடனாய் இருக்கும் பட்சத்தில். ஆனந்த விகடன் கவியரம். அன்றைக்கு ஆனந்த விகடன் பிரபலமானதற்கு ரீசன் ஈசன் இல்லை, SS வாசன். அன்றைக்கு உமிழ்நீர் கூட தமிழ் நீராய் இருந்த திருவிக்கா கூட பத்திரிகை நடத்தி படுவிக்காய் போனார். உமிழ்நீர் கூட தமிழ் நீராய் இருந்த திருவிக்கா கூட பத்திரிகை நடத்தி படுவிக்காய் போனார். கவியரங்க பத்தி இன்னொரு நாள் வச்சுக்கலாம். நீ தலைப்பு ஐயா சொல்லிருக்காரு 9:00 முடிக்கணும் அப்படின்னு. நான் ஆளே இல்லாத ஆளுநரையோட 6 மணி நேரம் பேசுறேன். இவ்வளவு கூட்டம் அரங்கத்தை நிறைத்து வைத்திருக்கிற நம்முடைய ராமசாமி ஐயா, மாரியப்பன் ஐயா, உண்மையிலே பொதிகை தொலைக்காட்சிக்கு பேச போயிருந்தேன். ஒரு பட்டிமன்றம் முடிச்சுட்டு தனி சொற்பொழிவு, சிரித்து வாழ வேண்டும் எனக்கு தலைப்பு. இங்க ஐயா ராமசாமி அவர்கள், மாரியப்பன் சார், இளஞ்செழியன் எல்லாருமே இவ்வளவு கூட்டத்தை கூடியிருக்கிறாங்க. அரங்கம் நிறைஞ்சிருக்குது. ஆனா அங்க அந்த பொதிகை தொலைக்காட்சியில வெறும் சேர் தான் இருந்தது, ஆளே இல்லை. நான் அந்த டைரக்டரை போய் பார்த்து கேட்டேன், சிரித்து வாழ வேண்டும்னு தலைப்பு கொடுத்துட்டு சிரிக்கிறதுக்கு ஆளே இல்லை, வெறும் சேர் தான் இருக்குது. என்னங்க விஜயகுமார், உலக நாடுகள் பூரா நீங்க போயிருக்க பேராசிரியர்னு சொல்றீங்க, ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி பேசுங்க சார் அப்படின்ட்டாரு. ஒரு கேமராமேன் சிக்கினாரு. அவரை போக்கஸ் பண்ணி நகைச்சுவையா சொல்றேன். அந்த சிரிக்கவே இல்லைங்க. எனக்கு 50,000 ரூபாய் பேமெண்ட். அந்த பேமெண்ட்டை கூட நான் போய் வாங்கல. பேச்செல்லாம் முடிச்சுட்டு 5 எபிசோடு முடிச்சுட்டு அந்த கேமரா கார்டை தான் போய் பார்த்தேன். ஏப்பா ஜோக்கா சொல்றேனே, சிரிச்சு வைக்க கூடாதா அப்படின்னு. ஏன் போட்டா சாப் हमारा हिंदी वाला साहब. ஒரு ஹிந்திக்காரரை வச்சுட்டு 3 மணி நேரம் பேசுறீங்க. இங்க அப்படிலாம் இல்ல, நல்லா ரசிக்கிறீங்க, நல்ல ரசிகர் பாருங்க. பஞ்சகம் இல்லாத ஒரு ஜோக்கை கேட்டு அப்படி கலார சிரிக்கிறாங்க பாருங்க. அவங்கள நம்பி பேசலாம், நம்பி பொண்ணு கொடுக்கலாம். சின்ன பையனா ஜோக் என்ன சொன்னாலும் சில பேர் சில பட்டிமன்றங்கள் எல்லாம் மாட்டிருக்கு. முதல் வரிசையில உட்கார்ந்து எப்படி இருக்கும், தமிழ் பேசுறது புரியல புரியுது. இந்த மாதிரி இருக்கிற ஆளுக்கு தான் ஆபத்து. இந்த கல்யாணத்துல செருப்பு காண போறது, பஸ்ல வெடிகுண்டு வைக்கிறது, இந்த மாதிரியான ஆட்கள் தான். ஒரு நகைச்சுவை கேட்டு, ஒரு கருத்தை கேட்டு நீங்க எல்லாம் நல்லா ரசிக்கணும். இந்த பக்கம் வந்து பேசுறவங்க, இந்த பக்கம் வந்து பேசுற அறிஞர் பெருமக்கள் பேசுகிற போது ஒரு கருத்து நல்லா வந்து கை தட்டுங்க. நான் எந்த தீர்ப்பும் நம்ம நாட்டுல எழுதி வச்ச மாதிரி சூட்கேஸ் வாங்கி தீர்ப்பு எழுதுறவங்க கிடையாது. நீங்க கைத்தட்டுறத வச்சுதான் என்னுடைய தீர்ப்பு இருக்குது. நீங்க எந்த அணிக்கு நல்ல கைதட்டு கொடுக்குறீங்களோ, நம்ம ஜோக்கெல்லாம் சொன்ன கொஞ்சம் சிரிச்சிருங்க ப்ளீஸ். அப்பப்போ கொஞ்சம் சிரிச்சிருங்க. ஏன்னா சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் என்று சிரிப்பு. என்.எஸ். கிருஷ்ணன் நல்ல சமூக ஊடகங்களை பத்தி பேச போறாங்க. நாங்களாம் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கோம், பட்டாத பாடு போடுறோம். எப்ப பார்த்தாலும் செல்போன் தான். நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், டேய் செல்போன்லயே இருக்காதடா,
செல்போனை தாண்டி ஒரு உலகம் இருக்கா, வந்து பாருடா. லிங்க் அனுப்புங்க சார் பாக்குறேன். காலையில் எந்திரிச்சு பல்ல தேய்க்கிறான் இல்லையோ செல்ல தேய்க்கிறேன் சார். அவன் தோண்டு இந்த போன்ல அதை வீட்டு கொல்லப்புறத்துல தோண்டி இருந்தா 2 கேணியே உருவாக்கி இருக்கேன் சார். அந்த போன்லயே தானே சார். சினிமா நல்லா இருக்கா, சமூக ஊடகம் தான், யூடியூப், சினிமா, பேஸ்புக். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்புன்னார். இப்ப முகநக நட்பது முகநூலில், அகநக நட்பது வாட்ஸ்அப்பில். இப்படிதான் இருக்குது. எல்லாமே போச்சு சார். படிப்பு போச்சு. குடும்பத்துல உட்கார்ந்து எல்லாரும் பேசுறான். அப்பா ஒரு போனு, அம்மா ஒரு போனு, உள்ள ஒரு போனு. இன்றைக்கு சமூக ஊடகங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு நல்லா பேச போறாங்க. ஏன்னா பேச்சு ரொம்ப கஷ்டம். ஆத்த சபை 101, 1000ல் 1ஆம் புலவர், வார்த்தை 10,000ல் ஒருவர். 10,000ல் ஒருத்தர் தான் பேச்சாளராக வர முடியும். 10,000ல் ஒருத்தர் தான் பேச்சு கீழே உட்கார்ந்து பேசலாம். மைக்க பார்த்தோன்னே கையில் லோயர் பாஸ் பண்ணி ஹையர் போகும். டைப் படிக்கும் கையெல்லாம் நாக்கு ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கிறோம் அப்படின்னு அரண்டு போகும். பேச்சு ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் நல்லா பேசி முடிச்சுட்டு நல்லா பேசுறீங்க சார் கையை கொடுத்து பாருங்க, கையை ஐஸ் கட்டிக்குள்ள கை விட்ட மாதிரி. கேட்டார் பிணிக்கும் தகையவாய், கேளார் வேட்ப முடிவதாம் சொல். நெய்வேலி மண்ணிலே நான் பேச அற்புதமான வாய்ப்பு. ஏன்னா நான் தமிழ்நாடு பேசி பேசிய வளர்ந்த நாடு. அறிஞர் அண்ணாவினுடைய பேச்சு. அண்ணா யார்? குள்ள உருவம், குறும்பு பார்வை, சற்று சீவான தலை, கரைபடிந்த பற்கள், கரைபடியா உள்ள சற்று வெளிவந்த தொப்பை, கையில் பொடிமட்டை. அவர் தான் அண்ணா. பேசுகிற பேச்சு அப்படி இருக்கும். அமெரிக்காவுக்கு போறாரு வேட்டி சட்டையோட போறாரு. அங்க ஏழு பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா. அங்க ஏர்போர்ட்ல அவர் ரிசீவ் பண்ண வந்தவங்க கோட்டு சூட்டு செர்வானிலாம் போட்டு சம்முன்னு வந்திருப்பாரு நினைச்சு போறாங்க. நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமான வேட்டி சட்டை, ஒரு துண்டு, கையில மூக்கு பொடி. இவரை பார்த்துட்டு இங்கிலீஷ்ல கேட்கிறான். சொல்றான், மிஸ்டர் அண்ணாதுரை, அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி பிரில்லியன்ட், பி கேர்ஃபுல். உடனே அது சார் அடுத்த ஆங்கிலத்தில், இஸ் இட் சோ மை ஜாப் இஸ் வெரி ஈஸி. பிகாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 சென்டென்ஸ், 3 தொடர்ந்து வாக்கியம் சொல்ல முடியுமா? உடனே சொன்ன, நோ சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் பிகாஸ். பிகாஸ் இஸ் த கன்ஜங்ஷன். அறிஞர் அண்ணாவினுடைய பேச்சு. டிக்கெட் போட்டு காசு கொடுத்து வந்து பேச்சை கேட்பாங்க. நல்லா பேச போறாங்க. நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். இவங்க பேசுறத வச்சு என்னுடைய தீர்ப்பை நான் சொல்ல இருக்கின்றேன். முதலிலே மேடையிலே பேச வருகை இருந்திருக்கின்ற இந்த அறிஞர் பெருமக்களுக்கு நல்ல கைதட்டி அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை. சமூக ஊடகங்கள் வரமா சாபமா என்கிற தலைப்பிலே வரமே என்று வாதிடுவதற்கு 2 பேர். தலைவர் ஐயாவே வந்திருக்கிறார். அற்புதமான மனிதர், வேதியியல் படித்தவர். தமிழ் எவ்வளவு ஒரு காதல், தமிழ் காதல். சீவக சிந்தாமணி திருத்தக்கத்தை அவர் எழுதினது. விருத்தப்பாவில் எழுந்த முதல் காப்பியம். அதுக்கப்புறம் தான் கம்பனே வர்ற. சீவக சிந்தாமணி முதல்ல விருத்தப்பாவில் எழுந்த பிறகுதான் கம்பன் ராமனின் கதையை விருத்தப்பாவில் எழுதுகிறான். அந்த சீவக சிந்தாமணிய எளிமையா கொண்டு போய் புத்தகத்துல புதுக்கவிதையாக கொடுத்தவர் தான் நம்முடைய இன்றைக்கு பட்டிமன்ற கதாநாயகன் நம்ம ஐயா தலைவர் ராமசாமி. சிலப்பதிகாரத்தை அப்படியே இன்னைக்கு சொன்னோம்னா மாணவன் படிக்க மாட்டான். அதை ரொம்ப எளிமையா கொடுத்தாரு மேத்தா ஐயா. மேத்தா வாணன் ஐயா தான் இருக்காங்க. அதான் சொன்னார், கால்களால் நடந்த கதை. சிலப்பதிகாரத்தை ஒரு செய்தி சொல்லிட்டு பேச கூடுறேன். மேத்தா ஐயாவுடைய கவிதைகளை பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை அப்படியே புதுக்கவிதை அப்படி எளிமையா கொடுத்திருப்பார். ஆஹா, சொல்லுவாரு, மதுரையில் கண்ணையில் இருந்து வர கண்ணால் நகை செய்வாள் என்பதற்காகத்தான் கண்ணகி என்று பெயரிட்டார்களாம். கண்ணால் நகை செய்வாள் என்பதற்காகத்தான் கண்ணகி என்று பெயரிட்டார்களாம். கண்ணகி என்று பெயரிட்டதாலோ என்னவோ அந்த கண்கள் அழுது கொண்டே இருந்தன. மதுரையில் எரிந்த நெருப்பு மண்ணெண்ணெய் ஊற்றி வளர்த்ததில்லை, விழி நீர் என்னும் கண்ணெண்ணெய் ஊற்றி கண்ணகி வளர்த்தது என்று ஆடல் பாடல் அழகு இந்த 3இல் ஒன்றில் கூட குறைவுபடாதவள் மாதவி. அன்று யாழ் வாசித்து
மாதவிய மகரையாளாகி மயங்கி கிடந்தார். கோவலனின் குறுகுறுத்த விரல்கள் வாசித்தன. ஒரு அபூர்வ ராகம் அகப்பட்டது. அதற்கு பெயர் மணிமேகலை என்று எழுதினார். பெண்ணுக்கு இருக்க வேண்டிய நகை கழுத்து நகை அல்லவா? திருமண ஒப்பந்த எழுத்து நகை அல்லவா? அந்த நகைக்கும் அல்லவா ஆபத்து வந்தது. ஆதாரமாயிருந்த கோவலனையே பொற்கொள்ளன் சேதார கணக்கினில் சேர்த்தான் கோவந்த கவிதை. இந்த மாதிரி இலக்கியங்கள் எல்லாம் பேசுறதுக்கு ஆள் இல்லைங்க, படிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, ரசிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. நான் கவலைப்பட்டேன். நெய்வேலி என் காயத்திற்கு மருந்து தந்திருக்கிறது. இந்த பட்டிமண்டபம் ஜெயிப்பது, இந்த பட்டிமண்டபம் வெற்றி பெறுவது உங்கள் கைகளிலே இருக்குது. உங்க கையில இருக்குதுன்னு சொன்னேன். உங்க பட்டிமன்றம் வெற்றி பெறுவது. கண்ணடிச்சா காதல் வரும் சொல்றாங்க. நீங்க கையில தான் உங்களுக்கு பேச்சு வரும். நல்ல ரசி. பட்டிமன்றம் ஜெயிக்கிறது உங்க கையில இருக்குன்னு சொன்னேன். சமூக ஊடகங்கள் வரமா சாபமா என்கின்ற தலைப்பிலே முதலாவதாக வரமே என்று இந்த அணி தொடங்குகிறது. முதலாவதாக நம்முடைய தென்றல் இலக்கிய பேரவையின் தலைவரும் நாடறிந்த நல்ல பொழிவாளரும் அரசியல் இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டாலும் அன்னை தமிழை அரவணைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஐயா கவிஞர் டி. ராமசாமி அவர்களை உங்கள் கரவொலிக்கு இடையே வரமே என்று பேசுவதற்கு அன்போடு அழைக்கிறேன். தென்பொதிகை மலைதழுவி தென்றலுடன் விளையாடி தேனருவி நீரிலாடி தெல்லு தமிழ் மொழியாகி தேர்வார்க்கும் சுவையாகி திசையெங்கும் மணக்கும் தமிழே. பொன்மதுரை நகராடி புலவர்களின் உடமாடி பொலிந்த தமிழ் மன்றமாடி புகழேட்டில் விளையாடும் ஒற்றமிழே நற்றமிழே போற்றி உரை வணங்குகின்றேன். பட்டிமன்ற நடுவருக்கு வணக்கம். மனுநீதி சோழன் மரபிலே வந்துதித்த கணம் நீதிபதிக்கு எனது கனிவான வணக்கம். பட்டிமன்றத்தில் உரையாற்ற வந்திருக்கும் அறிவார்ந்த தோழர்களுக்கும் ஆவலுடன் கேட்க வந்த அவையோர் அனைவருக்கும் அருந்தமிழ் சொல்லெடுத்து அன்போடு வணங்குகின்றேன். நடுவர் அவர்களே, என்னுடைய உரையை துவங்கும் போது உங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். இன்று சமூக ஊடகம் அனைத்து மக்களுக்கும் எவ்வளவு உதவிகரமாக இருந்து வருகிறது என்று தெரிந்தும் அது சாபமே என்று பேச வந்திருக்கின்றார் நமது எதிரணியில் உள்ளவர்கள் இளஞ்செழியனும் தோழர் செந்தில் முருகனும். எனவே அவர்களிடம் இனிமேல் சமூக ஊடகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கைபேசியை பயன்படுத்த மாட்டோம் என்ற ஒரு வாக்குறுதி அவர்கள் வாங்க வேண்டும். அவர்கள் அந்த வாக்குறுதியை தந்தால்தான் அந்த தலைப்பில் அவர்கள் பேசுவது பொருத்தமாக இருக்கும். சொல்வது ஒன்று செய்வது என்று இருக்கக்கூடாது. அந்த செல்பேசி மூலமாக பல்வேறு விஷயங்களை சமூக ஊடகங்களில் தெரிந்து கொண்டு பயன்படுத்திக் கொண்டு எல்லா அனுபவித்துக் கொண்டு அது சாபம் என்று பேசுவது தவறாக தெரிகிறது நடுவர்களே. எனவே அவர்களிடம் அந்த ஒரு வாக்குறுதி கேட்கிறது. மேலும் ஒரு வாக்குறுதி, ஒருவேளை நீங்கள் சாபமே என்று தீர்ப்பளிப்பதாக இருந்தால் நீங்களும் இனிமேல் செல்பேசி பயன்படுத்த மாட்டேன் என்று ஒரு வாக்குறுதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை துவங்குகிறேன். தோழர்களே, அவையோர்களே, இன்று இந்த சமூக ஊடகங்கள் எத்தனை வகையில் நமக்கெல்லாம் பயன்படுகிறது என்பதை நாம் அறிவோம். ஒரு காலத்தில் மக்கள் தொடர்பு அதிகம் இல்லாமல் இருந்தது. இப்போது உலகமே நமது உள்ளங்கைக்கு வந்துவிட்டது. நாம் உலகத்தின் எந்த மூலையில் யாரோடு வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ள முடியும். அந்த அளவுக்கு இந்த தகவல் தொடர்பு அப்போது வருது. எனது மகன் இங்கே வந்திருக்கிறார், பொறியாளர் கண்ணன் இங்கே வந்திருக்கிறார். அவர் அண்ணா யூனிவர்சிட்டியில படித்துக் கொண்டிருந்த காலத்தில் அப்போதெல்லாம் இது போன்ற கைபேசி போன் கிடையாது. எஸ்டிடி பூத்துக்கு போய் கால் வெயிட் பண்ணி பேசுறதுக்கு 1 மணி நேரம் காத்திருப்போம். ஒரு 10 நாள் கழித்து, ஒரு மாதம் கழித்து படிக்கின்ற பிள்ளைகளிடம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக
அந்த மத்திய பேருந்து வழியை சென்று பூத்து எஸ்டிடி பூத்துல காத்துக்கிட்டு இருப்போம். நிறைய பேர் இருப்பாங்க, கியூல நிக்கணும், காத்துக்கிட்டு இருந்து இப்போ கால் போடுவோம். அந்த நேரத்தில் அவர் லைன்ல கிடைச்சாதான் போச்சு. அவர் ரூம்ல இல்லை அப்படின்ட்டாங்கன்னா அப்புறம் என்ன அவனா நிக்கணும். இப்படி நமக்கு வேண்டிய நண்பர்களோடு உறவுகளோடு பகிர்ந்து கொள்வதற்காக பேசிக் கொள்வதற்காக காத்து கிடந்ததெல்லாம் ஒரு காலம். இன்று அத்தனை பேர் கையிலும் இருக்கிறது. நாம் எப்போது யார் வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். அந்த தகவல் தொடர்பு நமக்கு அப்படி உலகத்தை உள்ளங்கையை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. இப்படியெல்லாம் இந்த சௌரியங்களை செய்திருக்கிற ஊடகத்தை சாபம் என்று சொல்வதற்கு அவர்கள் ஏன் மனவர்களுக்கு தெரியவில்லை. அடுத்து கொரோனா வந்தது. கொரோனா காலத்தில் உலகமே முடங்கி கிடந்தது, மக்கள் வெளியே வர முடியாது. அந்த கொரோனா காலத்தில் இந்த தகவல் தொடர்பு சாதனம் மட்டும்தான் எல்லோருக்கும் கை கொடுத்தது. பல செய்திகளை பகிர்ந்து கொள்ள, கேட்டுக்கொள்ள, பின்பற்ற அந்த இந்த ஊடகம், சமூக ஊடகம் பயன்பட்டதால் தான் ஓரளவுக்கு இயக்கம் நடந்தது. இல்லையென்றால் ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பித்திருக்கும். அப்படி அந்த சமூக ஊடகம் என்று எல்லோருக்கும் கை கொடுத்தது. இப்ப சமீபத்தில் மயிலாடுதுறையில் ஒரு டிஎஸ்பி இருந்தார், சிவராமன் பேர். போன மாசம் 18ஆம் தேதி அவர் சமூக ஊடகத்தில் ஒரு பேசுறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. அதை தொலைக்காட்சியில் போட மாட்டான். பெரிய பெரிய பாலிமர் டிவி இருக்கு, சன் டிவி இருக்கு, பல தொலைக்காட்சிலாம் இருக்கு. இந்த மாதிரி தொலைக்காட்சியெல்லாம் அரசுக்கும் ஆதிக்கத்துக்கும் கட்டுப்பட்டவங்களா இருக்கும். நம்ம எல்லாருடைய அதை போட மாட்டோம். ஆனா சமூக ஊடகம் என்று சொல்லிய வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்றதெல்லாம் அவங்க எப்படினாலும் பயன்படுத்த முடியுங்கிற ஒரு சௌகரியம் வந்ததுனால அவர் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, டிஎஸ்பி, அவருக்கே நியாயம் கிடைக்கல. மற்ற மேலதிகாரிகள் மற்றவர்கள் அவர் கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார். அது எப்படி அவர் சொல்றது? அவருக்கு இந்த சமூக ஊடகம் இருந்தால்தான் அந்த சமூக ஊடகத்தின் மூலமாக அவர் தன்னுடைய நிலைமையை சொல்லுகிறார். ஒரு காவல்துறை அதிகாரியான எனக்கே இப்படி இருக்கிறது என்றால் எனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று மக்களிடத்திலே, பொதுமக்களிடத்திலே கோரிக்கை வைக்கிறார். அந்த சமூக ஊடகம் இல்லை என்றால் அவருடைய சிக்கலை, அந்த பரிதாப நிலையை நம்ம எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அதுபோன்று இன்று மனிதர்களெல்லாம் நாம் ஓரளவுக்கு கட்டுப்பாடாக ஒழுக்கமாக இருக்க வேண்டியதெல்லாம் இந்த சமூக ஊடகம் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது என்று தெரியும். சிக்னல்ல போற வண்டியில சிக்னல் விழுந்து போச்சு, நிக்காம போன என்ன ஆகும்? கேமரா சொல்லிடும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபைன் சேர்ந்துடும். அப்ப நம்மளை எல்லாம் கண்காணிச்சுட்டே இருக்காங்க. நாம நேர்மையா தான் போகணும், தப்பு செஞ்சா மாட்டிக்குவோம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு இந்த சமூக ஊடகம் கற்றுத் தருகிறது. சமூக ஊடகம் நம்ம எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது, இந்த சமூகத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த சமூக ஊடகத்தை நாம் எப்படி புறக்கணிக்க முடியும், குறை சொல்ல முடியும்? இப்போது கல்வி நிறுவனங்களுக்கெல்லாம் இந்த வாட்ஸ்அப் மூலமாக, ஆன்லைன் மூலமாக கல்வி கற்றுத் தருவது பெரிய சேவையாக இருக்கிறது. உங்களுக்கு தெரிந்த ப்ரொஃபசர் இங்க பக்கம் இந்த ஊர்ல வேணாம், வெளிநாட்டில் உள்ள, இங்கிலாந்தில் உள்ள, அமெரிக்காவில் உள்ள பேராசிரியர்கள் நீங்க பாடம் கற்பதற்கு இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக, ஆன்லைன் மூலமாக நீங்க தொடர்பு கொண்டு மிகச்சிறந்த பேராசிரியர்கள் நீங்க வீட்டில் உட்கார்ந்து வாய் பாடம் கற்க முடியும். அதுக்கு இந்த சமூக ஊடகம் பயன் தருகிறது. ஆன்லைன் எஜுகேஷன். எஸ், அப்படியெல்லாம் இந்த சமூக ஊடகம் கல்வி வளர்ச்சிக்கு உதவுகிறது, தனி மனித நட்புக்கு உதவுகிறது, மேலும் வணிகத்திற்கு மிக பலன்கிறது. வணிகத்திற்கு இன்று சமூக ஊடகம் பெரிய விளம்பரமாக ஆகிறது. எந்த மூலையில் என்ன பொருள் உற்பத்தி ஆகிறது, அது எங்கு சென்று விற்கலாம், அத்தனையும் இந்த வணிகர்களுக்கு இந்த சமூக ஊடகம் பயன்படுகிறது. எனவே சமூக ஊடகம் நம்மை விட்டு அந்த உதவி இல்லாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது இருக்கிறது. நடுவர் அவர்களே, ஒரு காலத்தில் மாட்டு வண்டியில் போய் கொண்டிருந்தோம். அப்புறம் பேருந்து கார்னு போறோம். ஆமா, பேருந்து கார்ல ஒரு விபத்து நடந்த போது, ஆக்சிடென்ட் நடந்த போதுன்னு சொல்லிட்டு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, காரை வேண்டாம் என்று நமது இளஞ்செடி அவர்கள் பழையபடி மாட்டு வண்டியில் போக தயாராக இருப்பாரா? அப்ப மாற்றங்கள் என்பது மாறாதது. அடுத்தடுத்து விஞ்ஞான வளர்ச்சி மூலமாக மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். மனிதர்களுக்கு பல விதமான சலுகைகளையும் உதவிகளையும் அது கொண்டு கொடுத்து கொண்டே இருக்கும். அதை பயன்படுத்தி நாம் மேலும் மேலும் முன்னேறுவதுதான் அறிவார்ந்த செயலாக இருக்க முடியும். அதிலே குறை கண்டுபிடித்தால் எதுவுமே செய்ய முடியாது. மின்சார விளக்கை கண்டுபிடித்தோம், இன்று மின்சார விளக்கு இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? நினைத்து பாருங்கள் ஒரு நிமிஷம். அதுபோன்று அறிவியல் கண்டுபிடிப்பின் மூலமாக நாம் பலவிதமான நன்மைகளையும்
பெற்று வருகிறோம். அதையெல்லாம் ஒவ்வொன்றிலும் சில குறைகள் இருக்கும் என்பதற்காக அவர்கள் புறந்தள்ளி விட்டு நாம் வாழ முடியாது. நடுவர் அவர்களே, இப்பொழுது அந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, பொழுதுபோக்குவதற்கு அந்த சமூக ஊடகங்களில் நிறைய செய்திகள் உள்ளது. ஒரு காலத்தில் ஒரு கொட்டாய் தியேட்டருக்கு போனாதான் ஒரு மகிழ்ச்சியா ஒரு படம் பார்க்க முடியும். அதுக்கு இங்க இருந்து மெனக்கிட்டு போகணும். ஆமா, போகணும். அப்புறம் டிக்கெட் வாங்கணும், அங்க உட்கார்ந்து இருக்கணும், அங்க உள்ள மண்ணை குமிச்சு உட்காரணும். அதுல கீழே எவ்வளவு அசுத்தம் இருக்கும். அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு நம்ம எங்கேயும் போகணும், அழகா வீட்டுல உட்கார்ந்த இடத்துலயே நீங்க திரைப்படம் பார்க்கணுமா, நகைச்சுவை பார்க்கணுமா, எல்லா இதுவும் உங்க கையில இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ். ஆமா, அப்படி இந்த தகவல் தொடர்பு மூலமாக நாம் பல்வேறு நன்மைகளை பெற்று வருகின்றோம். அதன் மூலமாக அதுல தீமை இருக்கும் என்று சொன்னால் தீமை இல்லாத எதுவுமே இல்லை. கரண்ட் கண்டுபிடிச்சோம், லைட் எரியுது, தொட்டா ஷாக் அடிக்கிறதுக்காக கரண்ட் வேணாம்னு சொல்ல முடியுமா? எனவே அதில் உள்ள குறைகளை நாம் ஒதுக்கிவிட்டு அந்த குறைகள் நமக்கு தொடாத வரைக்கும் நாம் என்ன அதை எப்படி கவனமாக கையாள வேண்டுமோ அப்படி கவனமாக கையாண்டு அனைத்து புகழ்தூரமாக எல்லா வசதிகளும் நாம் பெற்று மேலும் மேலும் இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கவும், இந்த சமூகத்தை மேம்படுத்தவும், இந்த தகவல் தொடர்பாக நாம் சிறப்பாக செயல்படுவோம். அதுதான் சிறந்த வழி. அந்த சிறந்த வழியை நடுவர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கும்படி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசியிருக்கிறார் தலைவர் ஐயா ராமசாமி அவர்கள். மாற்றம் என்பது மானிட தத்துவங்க. அண்ணதாசன் தான் அழகா சொல்லுவார், மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறாதிருக்க நான் பணவிலங்கல்லன். எவ்வகை நன்மை முன்னேறுவதுதான் அறிவார்ந்த செயலாக இருக்க முடியும். அதிலே குறை கண்டுபிடித்தால் எதுவுமே செய்ய முடியாது. மின்சார விளக்கை கண்டுபிடித்தோம், இன்று மின்சார விளக்கு இல்லாமல் நம்மளால் வாழ முடியுமா? நினைத்து பாருங்கள் ஒரு நிமிஷம். அதுபோன்று நவீன அறிவியல் கண்டுபிடிப்பின் மூலமாக நாம் பலவிதமான நன்மைகளையும் பெற்று வருகிறோம். அதையெல்லாம் ஒவ்வொன்றிலும் சில குறைகள் இருக்கும் என்பதற்காக அவர்கள் புறந்தள்ளி விட்டு நாம் வாழ முடியாது. நடுவர் அவர்களே, இப்பொழுது அந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, பொழுதுபோக்குவதற்கு அந்த சமூக ஊடகங்களில் நிறைய செய்திகள் உள்ளது. ஒரு காலத்தில் ஒரு கொட்டாய் தியேட்டருக்கு போனாதான் ஒரு மகிழ்ச்சியா ஒரு படம் பார்க்க முடியும். அதுக்கு இங்க இருந்து மெனக்கிட்டு போகணும். ஆமா, போகணும். அப்புறம் டிக்கெட் வாங்கணும், அங்க உட்கார்ந்து இருக்கணும், அங்க உள்ள மண்ணை குமிச்சு உட்காரணும். அதுல கீழே எவ்வளவு அசுத்தம் இருக்கும். அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு நம்ம எங்கேயும் போகணும், அழகா வீட்டுல உட்கார்ந்த இடத்துலயே நீங்க திரைப்படம் பார்க்கணுமா, நகைச்சுவை பார்க்கணுமா, எல்லா இதுவும் உங்க கையில இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ். ஆமா, அப்படி இந்த தகவல் தொடர்பு மூலமாக நாம் பல்வேறு நன்மைகளை பெற்று வருகின்றோம். அதன் மூலமாக அதுல தீமை இருக்கும் என்று சொன்னால் தீமை இல்லாத எதுவுமே இல்லை. கரண்ட் கண்டுபிடிச்சோம், லைட் எரியுது, தொட்டா ஷாக் அடிக்கிறதுக்காக கரண்ட் வேணாம்னு சொல்ல முடியுமா? எனவே அதில் உள்ள குறைகளை நாம் ஒதுக்கிவிட்டு அந்த குறைகள் நமக்கு தொடாத வரைக்கும் நாம் என்ன அதை எப்படி கவனமாக கையாள வேண்டுமோ அப்படி கவனமாக கையாண்டு அனைத்து புகழ்தூரமாக எல்லா வசதிகளும் நாம் பெற்று மேலும் மேலும் இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கவும், இந்த சமூகத்தை மேம்படுத்தவும், இந்த தகவல் தொடர்பாக நாம் சிறப்பாக செயல்படுவோம். அதுதான் சிறந்த வழி. அந்த சிறந்த வழியை நடுவர்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கும்படி கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசியிருக்கிறார் தலைவர் ஐயா ராமசாமி அவர்கள். மாற்றம் என்பது மானிட தத்துவங்க. அண்ணதாசன் தான் அழகா சொல்லுவார், மாற்றம் என்பது மானிட தத்துவம், மாறாதிருக்க நான் பணவிலங்கல்லன். எவ்வகை நன்மை எவ்வகை தீமை என்பது அறிந்து ஏதுமென் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். மாற்றத்தை விரும்புங்க. செல்போன் பயன்படுத்தி செல்போன் வேண்டாம்னு பேச வந்திருக்கிறார். இவர் ஒரு புடி பிடிச்சிருக்கிறார். அவர் பேசுறத பார்த்தா ஐயா உண்மையிலேயே அவர் பாயிண்ட் எதையுமே எங்களால மறுக்க முடியல. ரொம்ப அழகா சார். அமெரிக்கால இருந்து ஆஸ்திரேலியால இருந்து பேசுறாங்க சார். பக்கத்து தெருவுல இருந்து பேசுற மாதிரி கிறிஸ்டல் கிளியரா இருக்கு பேச்சு. நேரத்தை குறைச்சிருக்கீங்க. பேங்க்ல போய் 1 hour பெர்மிஷன்ல நான் பேங்க்குக்கு போயிருப்பேன். காலேஜ்ல 1 hour ஃப்ரீ பீரியட்ல பெர்மிஷன்ல போவோம்னு. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு
போனோடனே ஒரு டோக்கன் எடுத்துக்கணும். பேங்க்ல போனோம், எத்தனாவது வரிசை பணம் கட்டுறதுக்கு. நேரத்தை மிச்சப்படுத்தி இருக்கிறேன் சார். அரை மணி நேரம் 1 மணி நேரம் பெர்மிஷனை தாண்டி போயிடும். என் டோக்கன் 63 இருக்கும். அப்பதான் டெல்லர் கேஷியர் கூப்பிட்டுருப்பாரு 38. எப்படா 39 வரும், எப்படா 40 வரும், பதட்டத்திலே இருப்போம். அப்புறம் போன் பண்ணி சொல்லுவோம் காலேஜுக்கு, எனக்கு ஆஃப் டே லீவா போட்டுக்கங்க, பெர்மிஷன் தாண்டி போயிடுச்சு அப்படின்னு. இன்னைக்கு விரல் நுனியில போன் பேந்துறான், ஜீப் பேந்துறான் அப்படின்னு பேசுகிறான். அமெரிக்காக்காரனை அண்டைக்காரன் ஆக்கி விட்டது. நான் கேட்கிறேன், அமெரிக்காக்காரங்க அண்டை வீட்டுக்காரன் ஆக்கி விட்டது, அண்டை வீட்டுக்காரனை அந்நியன் ஆக்கி விட்டது. பேசுறாங்களா? பக்கத்து வீடுகளுக்குள்ளே பேசுறது இல்லை. எல்லாம் சொல்லி இருக்கிறார். அவருடைய கருத்துக்களை எல்லாம் இந்த மன்றம் குறிச்சு வச்சிருக்கிறது. நிறைய சொல்லியிருக்கிறேன். அன்னைக்கெல்லாம் நாம குக் பண்ணி சாப்பிட்டோம், இன்னைக்கு புக் பண்ணி சாப்பிடுறோம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ. அன்னைக்கெல்லாம் எங்க அம்மாலாம் சார் அருமையா சமைப்பாங்க. எங்க அம்மா கிச்சன்ல சமைக்கிறாங்கனாலே வாசனை அப்படியே வரும், வாசனை வரும். இன்னைக்கு என் ஒய்ஃபு கிச்சன்ல இருந்து, என்னங்க வாசனை வருதா, வாசனை வருதான்னு. அன்னைக்கு எங்க அம்மா தக்காளி சாதம் வைப்பாங்க, பிரியாணி மாதிரி இருக்கும். இன்னைக்கு முன்னாடி பிரியாணி வைக்கிறா, தக்காளி சாதம் மாதிரி. எல்லாம் பேசியிருக்கிறாங்க ஐயா. அவருடைய பாயிண்ட்லாம் நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். தொழில்நுட்பம் சார், ஆட்டோல எழுதி போட்டிருக்கோம் அற்புதமா. நேற்று கூட ஒரு ஆட்டோல பார்த்தேன், அழகா எழுதி போட்டிருந்தார் ஒரு ஆட்டோக்கார். உங்களின் பயண செலவு எங்களின் வயிற்று செலவு, ஆட்டோவை யூஸ் பண்ணுங்க. நல்லா கட்டலாம் கட்டி. ஆட்டோல இருக்கிற வாசகங்கள் ஹைக்கூ கவிதை மாதிரி இருக்கும் சார். ஒரு எழுதி போடுங்க ஆட்டோல, சாலைய பார்த்தா சமத்து, சேலைய பார்த்தா விபத்து. லைசன்ஸ் வாங்க 8 போடு, லைஃப காப்பாத்தணுமா ஹெல்மெட் போடு. சாலையில் போகிற போது செல்போன் பேசாதே, அழைப்பது யமனாக கூட இருக்கலாம் என்று எழுதுகிறார் என்று சொன்னார். இந்த மன்றம் குறித்து வைத்திருக்கிறது. என்ன செய்ய போறாருன்னு தெரியல எங்க ஐயா. நானா இருந்தா கார்ல வந்து மாட்டிக்கிட்டோன்றத கண்டுபிடிச்சிட்டாரு ராமசாமி சாரு. செல்போன் வேற போயிட்டு முடிச்ச பிறகு, பட்டிமன்றம் முடிச்ச பிறகு என் கையில கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நானா இருந்தா நான் அணி மாறி இருப்பேன். என்ன எலெக்ஷனுக்கு 6 மாசம் இருக்கு, நான் அணிலாம் மாற மாட்டேன். என் அணியிலே நான் ஆணித்தரமாக என் கருத்துக்களை பகிர இருக்கிறேன் என்று சொல்லி, இதோ சாபமே என்று உங்கள் கைதட்டல் ஓசையோடு வருகிறார் கவிஞர் இளஞ்செழியன் அவர்கள். ராமசாமி ஐயா பேசுறப்ப அவர் பேசுறது நியாயமா இருக்கு, ஐயா பேசுறப்ப எப்படி இருக்கு பார்க்கலாம். செந்தமிழே, உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. இந்த இனிய இரவு பொழுதிலே நல்லதொரு பட்டிமண்டபத்தை ஏற்பாடு செய்து அதற்கு நடுவராகவும் இருந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கக்கூடிய பேராசிரியர் மா விஜயகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய அன்பு நண்பரும் முன்னாள் கல்லூரி முதல்வரும் ஆகிய VTC அவர்களே, நண்பர் மேத்தாவாணன் அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்திலே வணங்கி மகிழ்கிறேன். சமூக ஊடகங்கள் சாபமா வரமா? வரம் என்று சொல்லி இருக்கிறார். இதுக்கு வேற செல்போனை வேணாம் வரவான்னு கேட்டிருக்காரு. இதற்கு மேல இன்னொரு சாபமும் என்கிட்ட இருக்கு. போறப்ப கொடுத்துட்டு போகணும் செல்போன். ஆமா, அப்படி கேட்கிற மாதிரி என் மாமனாரும் சொல்லி இருந்தால் ரெண்டையும் சேர்த்தே நான் கொடுத்து விடுவேன். இந்த செல்போன் இல்லாம யாரும் இதுக்கு முன்னாடி உயிர் வாழ்ந்ததே இல்லையா? நீங்க எத்தனை வயசுல இந்த செல்போன் உங்களுக்கு கிடைச்சது ஐயா? நடுவர் அவர்களே, இந்த செல்போன் உங்களுக்கு எந்த வயசுல கிடைச்சது? இப்பதாங்க, சமீபத்துல தான். செல்போன்ல இப்பதான் கண்டுபிடிப்பு. உங்க பையனுக்கு? என் பையனுக்கு உடனே கிடைச்சிருச்சு. உன் பேரனுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே செல்போன் வாங்கிக்கிறாங்க. சமயத்துல ஆக நீங்க ஒரு சிறு குழந்தை பிறந்தவர் என்று சொன்னால்
செல்போன் இல்லாமல் அது சாப்பிடுவதில்லை. ஆ. சாப்பிடுவதற்கும் செல்போனுக்கு ஆக இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தினுடைய உறவுகளை எல்லாம் பாதிக்கின்றது இந்த செல்போன். அவர் சொல்லினார் உள்ளங்கையிலே வந்துச்சுன்னா, ஆனால் உறவுகள் தொலை தூரத்துக்கு தள்ளி போய்விட்டது. நீங்க சொல்றீங்க திரைப்படம் பார்க்க போனோம்னு நீங்க சொல்றீங்களே, முதல் காட்சிக்கு மாலை 6 மணிக்கு திரைப்படம் பார்க்க போகணும்னா 2 மணில இருந்து அந்த குடும்பம் அதுக்கு தயாராகும். அந்த 2ல இருந்து 6 மணி வரைக்கும் அவர்கள் வருகின்ற அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் இல்லத்திலே அமர்ந்து பார்க்கின்ற அந்த திரைப்படத்திலே கூட அதை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் இல்லத்திலே அமர்ந்து திரைப்படம் பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் ஒருவர் உள்ளே வருகிறார், உங்கள் இல்லத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? ரிமோட்டே கிடைக்க மாட்டேங்குதே சார். அவர் வேண்டாம் என்று ஆகி விடுவார். ஆக உங்கள் இல்லத்து மகிழ்ச்சி எல்லாம் நீங்க வீட்டிலே இருக்கக்கூடிய திரைப்படங்கள் தள்ளி இருக்கிறது என்று சொன்னால் அவை வரமா சாபம்? நீங்க என்ன சொல்றீங்க? 1 மணி நேரம் என்று நான் எஸ்டோடி பேசுகிறேன் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே நீங்கள் பேசுவதற்காக முயற்சி செய்து அதற்காக ஏற்பட்ட அந்த சந்தோஷம் இருக்கிறது. இன்றைய தினம் செல்போன் வந்தால் ஒருத்தர் பேசுறார், உளுத்தூர்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல நான் நிற்கிறேன், அவர் நிற்கிறார், சொல்லு மச்சான் அப்படின்னா. மச்சான். ஆமா. உடனே அங்க இருந்து என்ன சொன்னாருன்னு தெரியல. இப்பதான் சேலத்துல பஸ் ஏறாங்க. இது வரமா சாபமா? இது வரமா இருந்தா என்ன சொல்லிருக்கலாம்? நான் உளுத்தூர்பேட்டையில பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேன்னு சொல்லிருக்கேன். அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கொடுப்பதால் தான் இதை நாங்க சொல்றோம் இந்த சாபம். இன்னும் இது மட்டும் இல்ல, இதை தாண்டி நீங்க சொன்னா 2 விஷயம் இருக்கு. ஒரு மனிதனுக்கு ஒண்ணு உடல் நலம் முக்கியம், 2வது மன நலம் முக்கியம். இந்த 2யுமே சீரழிச்சிருக்கிறது இந்த செல்போன் விஷயம் கூட. உடல் நலம் உடல் நலம். ஆமா, 2மே சீரழிச்சிருக்கிறது. என்ன இப்படி வச்சு பேசிட்டே போயிட்டு இருக்கான். வாகனத்தில் செல்லும் பொழுது காதுல வச்சு இப்படி வச்சுட்டான், கொஞ்ச நாள் கழிச்சு இப்படியே ஆயிட்டான். கழுத்து நின்று போச்சு. என்ன ஆச்சு பண்ணு உடலாம்? இதை தாண்டி இன்னொருத்தான் இதெல்லாம் கொஞ்சம் புத்திசாலியா தெரிஞ்சா எப்படி இயர்போன போட்டான். இயர்போன போட்ட மாப்பிள சொன்ன அவன் மாட்டுக்கு பேசிட்டு போயிட்டு இருக்கான். ஒருவரால் பேசுறது போய் அவனா யார் தனியா யார் பேசிட்டு இருக்கான். அண்ணே அண்ணே அண்ணேன்றா நான் வண்டியில போறேன், நம்மளதான் கூப்பிடுறாங்க. பின்னாடி பார்த்துட்டு போலீஸ்காரங்க சார் வண்டி ஓட பின்னாடி பார்த்து போறேன், நில்லுங்க சார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவனுக்கு காதுல வலி வந்துச்சு. டாக்டர் போனாலும் சொன்னா உள்ள நரம்பெல்லாம் சூடாகி காது வலி வந்து விட்டது, காது நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னான். இது வரமா சார்? சாபமா வரமா? இதெல்லாம் இயற்கையா ஆண்டவன் செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படனா இன்னைக்கு செவியே பாடுபட்டு போய் நிக்கிறது. இந்த மானுட ஜென்மத்துக்கு இது வரமா சாபம்? அப்ப போன கொடுத்துருவீங்க. போன கொடுத்துடணும். அளவோடு பேசு, அளவோடு பேசு. அதுக்கு தான் சொல்றேன், செல்போனுங்கிறத தான் அளவில்லாமல் நீ பேசுகிறார். வீட்டிலே தொலைபேசி இருந்த பொழுது எடுத்தா பேச, கையில பிடிச்சிட்டு பேசுறதுக்கு அதனால முடியாது. முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு வச்சுட்டான். ஆனா செல்போன் என்றதுக்கு பின்னாலே கதையா அழகும். ஒரு காலத்துல எல்லாம் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருப்போம், மாலை வேலை உள்ள போன் அடிக்கும், எல்லா குடும்பமும் எழுச்சி எல்லாம் உள்ள போகும். அத்தைகிட்ட நான் பேசுறேன், மாமாட்ட நான் பேசுறேன், சித்தப்பாட்ட நான் பேசுறேன். ஆனா இன்னைக்கு செல்லு நீங்க எடுத்துட்டு எல்லாரும் வெளியில வரும். கவர் கிடைக்கல, கவர் கிடைக்கல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அதுல வரமாக சொல்லலாம். இது மாதிரி கூட்டத்துக்கு வருகிறவர்கள் கொஞ்சம் புறக்கணிச்சு போகணும்னா நான் சொல்லுமா அப்பதான் வந்துட்டேன். இப்படியாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால், நீங்க சொன்னீங்க ஜிபே வந்துச்சு, போன்பே வந்துச்சு, ஆனால் பணம் இல்லை என்றால் அவன் பெப்பேங்கிறான். எல்லாம் பணம் இருந்தால்தான் என்ன. இப்ப நீங்க சொல்றீங்க போனோம் 10 நிமிஷத்துல பண்ணலாம், எல்லா வசதியும் வந்தது. ஆனால் இதுல மோசடிகள் பிரபலம். நீங்க பேங்க் போனீங்கன்னா 90% உங்களை வந்து அந்த மேனேஜர் அறிந்திருப்பார், அங்கே இருக்கிற ஊழியர்கள் அறிந்திருப்பார். இவர் வந்திருக்காங்க, இவர் 2 ரூபாய் பணம் எடுப்பாரு, இவருக்கு எங்கே இருந்து பணம் வருது, இவர் எதற்காக எடுக்கிறார் என்று 1 to 1 எல்லாம் தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு பேங்க் நீங்க வங்கிக்கு போனீங்கன்னா. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. என்ன செய்யறான்? தூத்துக்குடியில் நடந்தது அப்படிதான். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல அவர் முதலாளி இல்லாதப்ப அந்த போன்ல ஒரு லீக் வந்து அந்த இடத்துல ஊழியர் அதை டச் பண்ணிட்டான்.
கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா போன் அப்படியே ஹேங் ஆகிடுச்சு. போன் ஹேங் ஆன உடனே போன் சூடாக ஆகி போச்சு. என்ன பண்ணாதுன்னு தெரியல, விட்டுட்டான். பார்த்தா அவனோட வங்கி பிரச்சனையாக போட்டு வச்சிருந்த எல்லா இதுவுமே டெலீட் ஆயிடுச்சு. ஓனர் வந்த உடனே பார்த்துட்டு என்னடா போன் இப்படி ஆயிடுச்சு தொடர்ந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி திரும்பி சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டார். வந்துச்சு. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்ல இருந்து ஒரு லிங்க் அடிச்சுட்டான். இதை இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி போனோம். அவர் எல்லாம் பண்ணிட்டாரு. மாலை வேலை எல்லாரும் கஸ்டமருக்கு எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுக்க வேண்டிய நேரம். இவருக்கு எல்லாரும் வந்தோட சரி இதெல்லாம் பண்ணாதான் பேமெண்ட் அனுப்ப முடியும்னு பண்ணின உடனே 50,000 ரூபாய் உடனே டெரெக்ட் ஆயிடுச்சு. 50,000 நல்ல வேலை. அங்க இருந்த ஒரு ஊழியர் இன்னொரு ஊழியர் சொன்னார், ஐயா இதை உடனடியா சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். அன்னைக்கு முடிஞ்ச அடுத்த நாள் வங்கிக்கு போய் பறிக்க பொழுது 50,000 ரூபாய் டெரெக்ட் ஆயிடுச்சு. அவர் சொல்றாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு, நல்ல வேலை நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க, இல்லை என்றால் தொடர்ந்து அடுத்தது 50,000 எடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்று சொல்லி அதற்கு பின்னாலே வங்கி கணக்கை லாக் செய்து விட்டு அப்பொழுதுதான் வேறு ஒரு போன்ல எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி தொடர்ந்து செய்தார்கள் என்று சொன்னால் எத்தனைக்கு எத்தனை எந்திரமோ அத்தனை தொந்தரவு தந்திரம் அதிகமா போச்சு. இப்பொழுது சைபர் கிரைம். ஆமா, இத்தனை கிரைம் போய் இப்ப சைபர் கிரைம் என்று அதற்காகவே ஒரு துறையை உருவாக்கி இருக்கிறார்கள். இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, நீங்க சொல்றது எல்லாம் செல்போன் எதுக்கு பேசுவதற்காக, ஆனா அதை தாண்டி எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டிருப்பதனால தான் இவ்வளவு அது சாபமாக அமைகிறது. செல்ஃபி எடுக்கிறாங்க. எதுக்கு இந்த செல்ஃபி என்ன ஆகும் சார்? அன்னைக்கு வாழ்க்கைய வெறுத்து வந்து என்ன பண்ணிருக்கேன் மச்சான், நான் தற்கொலை பண்ணிக்கிற போறேன்டா அப்படின்னு போடுறீங்க. ஹாப்பி ஜர்னி மாப்பிள்ள அப்படின்னு போடுறீங்க. பாதியா அவன் எவ்வளவு உணர்ச்சியோட ஒரு வாழ்க்கையின் விரக்திக்கு போய் அந்த மாதிரி ஒரு தகவல் போடுறப்போ அப்படியே செஞ்சிடாதா, எங்கடா இருக்கிற வரலண்டான்னு போடணும்ல. ஹாப்பி ஜர்னி மாப்பிள்ள, டிஃபன் சாப்பிட்டு போ, டின்னர் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. லூசுகளா மாறி இருக்கேன் சார். செல்ஃபி மோசத்தை பாத்தீங்கன்னா திருவரம்பூர்ல, திருச்சி திருவரம்பூர்ல மாணவன் ரயில்ல போடுகின்ற பொழுது சனகாலத்தில் இருந்து செல்ஃபி எடுத்து போடணும் என்று சொல்லி செல்ஃபி எடுக்கின்ற பொழுது ரயில் மோதி விபத்திலே உயிரிழந்தது. இந்த குடும்பத்திலேயே அந்த அவனுடைய கனவுகள் என்ன ஆனது? இப்ப செல்ஃபிக்கும் இந்த போனுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க சொன்னீங்க, அவர் தலைவர் சொன்னார் கொரோனா காலத்துல எல்லாத்துக்கும் வசதியா இருந்தது. எங்க ஊர்ல ஒருத்தருக்கு ரொம்ப வசதியா இருந்தது. எப்படி? சாராயம் தயாரிப்பது எப்படி? அவன் தான் யூடியூப் சாத்துக்காரு கடையை மூடிட்டான். கொரோனா காலத்துல அதை பார்த்து செய்யறாங்க. என்ன செய்ய முடியும் நீங்க? ஆக சமூக ஊடகங்கள் எல்லாம் இப்பொழுது போகின்ற போக்கிலே வரம்பு மீறி இருக்கிறது. வரமாக இருக்கலாம், அதற்கு வரம்பு இல்லை என்ற காலத்திலே சாபம் அங்கே சம்பந்தியாக உட்கார்ந்து விடும் என்ற காலத்தினாலே அது சாபம்தான் என்ற தீர்ப்பை அளித்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றுமாறு மிக்க தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.